பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி கர்த்தர் எனக்கு சொன்னார், எல்லா இடங்களையும் நீ எந்தெந்த இடத்துல போய் ஆராதிக்கிறியோ மெசேஜ் கொடுக்குற அந்த இடத்துல வந்து தேசத்தை முதல் நினைவு கூர்ந்து எனக்காக அந்த வேலையை செய்ய சொன்னான். அப்படி இந்த நேரத்தில் 2 நிமிஷம் நாங்கள் தேசத்துக்காக ஜெபித்து நாங்கள் கடந்து போவோம் வார்த்தைக்கு. அப்போ அம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. கத்தாவை அடியனே ராஜா ரத்தக்கொட்டை ரத்தத்தால் மூடுகிறோம் ராஜா. இந்த சபை மக்கள் எல்லாரும் ரத்தக்கொட்டை ரத்தத்தால் மூடுகிறோம் ராஜா. கத்தாவை 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ராஜா நீங்கள் ஆண்டவரே அப்பா வாக்குத்தத்தம் செய்த தேவன் ராஜா. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்களே ராஜா. அப்பா தேசங்களுக்காக அதிகாரிகளுக்காக ராஜா நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. கத்தாவை இந்த நாளில் கூட ராஜா நடக்கிற யுத்தம் என்ன யுத்தம்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ராஜா இவர்களுக்காக ராஜா உங்களிடத்தில் ராஜா கத்தாவை இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீங்களே ராஜா. அமெரிக்கா தேசத்தை நினைவு கூறுகிறோம், இஸ்ரேல் தேசத்தை நினைவு கூறுகிறோம் ராஜா. ஈரான், ஈராக், ஆண்டவரை, இலங்கை, இந்தியா, அப்பா ஆண்டவரை எல்லாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ராஜா நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ராஜா. கத்தாவையும் ஒரு நல்ல ஞானத்தையும் விஷ்டத்தையும் நீர் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ராஜா உங்கள் சித்தத்தின்படி ராஜா கடந்து போகும்படியாக கிருபை கொடுங்க ராஜா. இந்த நாளை ராஜா யுத்தத்தில் அநேகரும் அடிகிறார்கள் ராஜா. ஆனாலும் நாங்கள் பார்க்குறோமே ராஜா, யுத்தம் உண்டு வரும்போது அநேகரும் அடிகிறக்கூடிய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களே போல ராஜா ஒரு சிறு கூட்ட ஜனங்களை நீர் உமக்கண்டு ஆயத்தப்படுத்தி இந்த நேரத்தில் அதுக்காக ராஜா நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டு ராஜா இவர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தை நீர் கேட்டு ராஜா அங்கீகரிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எதுவும் உமக்கு மறைவாக இல்லை ராஜா, எல்லாமே ஆண்டவரே வெளியேறமா இருக்குது ராஜா. கர்த்தரே நாங்கள் ஆண்டவரே நீ சொன்னது பிரகாரம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ராஜா. சமாதானத்தை தேசங்களுக்கெல்லாம் அனுப்பணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் வந்து ஃபார்ம் சண்டைன்றபடி எல்லோரும் நினச்சிருப்பீங்க இன்றைக்கு குருத்தோலனாக இருக்கிறபடி அது கேட்ட வசனமாக இருக்கும்டா. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட இடப்பட்ட வசனம் வந்து நாங்கள் எப்படி அந்த மகிமையை அடிக்கடி நாங்கள் செலுத்துகிறோம். எங்கேயோ ஆண்டவர் இருக்கிறார், அவருக்கு அந்த மகிமையை செலுத்துகிறோம்டா. ஆண்டவன் அப்படி இல்லை. இந்த வார்த்தையின் ஊடாக அவர் இங்கே இருக்கிறார், யாருக்கு அந்த மகிமையை செலுத்துவோம்னு சொல்லி இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் இந்த நாள் இந்த சபைக்கு கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை 4வது வசனத்தை வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:4. ஓம் சார். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரமாணமான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இது வந்து ஒரு சரீரத்துக்கான ஒரு அதாவது ஃபிசிக்கலான பொடியில் ஆண்டவர் சொல்ல போகிற வசனம் தான் இது. அதாவது மரணத்தை ஜீவன், அதாவது எங்களோட ஜீவன் வந்து மரணத்தை விழுங்குறதுக்கு இருக்குது இன்றைக்கு. அப்போ ஆண்டவர் வந்து எங்களையே அந்த ஜீவனின் அந்த ஜீவனை அந்த நித்திய ஜீவனை கொண்டு அந்த மரணமான சரீரத்தை மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் போர்வை போத்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மரணமானது ஜீவனை விளங்குவதற்கான, அப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த நித்திய ஜீவன் வந்து எங்களோட மரணமான இந்த சரீரத்தை மேற்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அப்போ அந்த மேற்கொள்ளுகிற மகிமை எங்களுக்கு தந்துருக்க. அந்த மகிமை எங்கே இருக்குது? அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு அந்த மகிமையான சரீரத்தை கொடுத்துட்டார். இந்த ஜீவனுள்ள, அதாவது ஜீவனுள்ள மகிமையான சரீரத்தை கொடுத்துருக்க. ஆனால் அந்த சரீரத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். அந்த சரீரத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது தான் அந்த மரணத்தை எங்களுக்கு மேற்கொள்கிற மாதிரி முடியும். ஹல்லேலூயா. அதான் நாங்கள் ஒன்று பார்க்குறோம். எபிசியர் 5:18 பார்க்குறோம், துன்மார்க்கருக்கான ஏதுவான மதுபானங்களை வெறிக்கொள்ளாமல் ஆவினால் நிறைந்திருங்கண்டு. ஆவில நாங்கள் நிறைந்திருக்கோம். எப்போது நாங்கள் ஆவில நிறைந்திருக்கோம். ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்கள், திருப்பி அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த வசனத்தில் கடைசி வரியை பார்த்தா மரணமான ஜீவனினால் விழுங்குவதற்குன்னு சொல்ல போனால் எங்களுக்கு ஆண்டவர் அந்த சரீரமான அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறார்.
ஜீவ சரீரம் எங்களுக்குள்ள இருக்குது. அந்த ஜீவ சரீரத்தை ஆண்டவர் எங்களுக்குள்ள கொடுத்தா நாங்கள் தான் மரணத்தை வென்று கொள்ள போனோம். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் அதே தான் நாங்கள் திருப்பி சொல்கிறேன். அது இன்னொரு வசனம் நாங்கள் பார்க்குறோம். உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடுன்னு சொல்லி நாங்கள் அப்போஸ்தலரை பார்க்குறோம். அப்போஸ்தலரில் பவுல் சொல்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறதா கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது உனக்குள்ளே இருக்கிற வரங்களை அந்த 20வது வசனத்தில் நான் அப்போஸ்தலர் 19:20 இருக்குது அந்த வசனம். அப்போ அந்த கைகளை வாய்க்கும் போது உனக்குள்ளே இருக்கிற வரங்களை எழுப்புறாங்களே. அப்போ உங்களுக்குள்ள ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்ட வரங்களையும் வல்லமையும், ஆனால் அந்த வல்லமையும் வரவங்களே நாங்கள் அதை வெளிக்காட்டணும். நாங்கள் சும்மா அதுங்களை இருந்தால் எங்களுக்குள்ள அது பிரயோசனம் இல்லை. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடும் அந்த வல்லமையை நாங்கள் வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு அந்த மரண ஜீவனை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் இந்த அந்த அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனுக்கு அந்த நித்திய ஜீவனை மேற்கொள்ள முடியாமல் மாமி சம்பந்தங்களுக்குள்ள பலன் கொள்ளுது. இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஏன் வேதனையில் இருக்கிறார்கள்ன்ற கூட பார்த்தா, அதாவது மாமிசத்துக்கு கூடுதலாக இடம் கொடுக்குறோம். பாருங்கள், 3 நேரம் நாங்கள் சாப்பிட்றோம். காலையில், மத்தியானம், இரவு சாப்பிட்றோம். மத்தியானம் சொல்ல போனால் நல்லாவே சர்றதுக்கு நல்லா சாப்பிடும். அது இது காலையில் இருந்தால் 2வது கோப்பி ஏதாவது அப்படி சாண்ட்விச் சாப்பிட்டோன்னா மத்தியானம் எல்லாம் என்னெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம். இந்த சரீரத்துக்கு சாப்பிட்றோம். ஆனால் எங்களோட ஜீவனுக்கு ஆவிக்கு நாங்கள் கிழமையில் ஒரு நாள் தான் ஆராதிக்கிறோம், ஆண்டவர வசனத்தை கேட்குறோம் இருக்கும்போது. அப்போ அப்படி இருக்கும்போது எங்களோட மாமிசம் பலவீனம் படுகிற நேரத்தில் எங்களுக்கு நோய் உண்டாகும், வருத்தம் உண்டாகும், கஷ்டங்களை எல்லாம் எங்களுக்குள்ள கடந்து வருது. ஏன் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யணும், கடந்து ஏன் நாங்கள் எங்களோட மாமிசம் பலவீனமாக இருக்குது. பலவீனமாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்குள்ள ஆவியில் எங்களுக்கு எழும்ப முடியாமல் இருக்கு. ஏன்? அந்த வசனங்கள் இல்லை எங்களுக்குள்ள. ஆனப்படியாக அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அநேகமான டாக்டர்ஸை தெரியும், இந்த மருந்துக்கு இன்னென்ன காரியம் தெரியும். நல்ல ஃபார்மசிகளுக்குள்ள இந்த ஃபார்மசியில் இது இருக்குது அது இருக்குது. நல்ல டாக்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நர்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு வருத்தம்னு சொன்னால் இந்த டக்குன்னு எல்லா மருந்து சொல்லுவாங்க. ஏன்? அவர்களுக்குள்ள வசனத்தை அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் அந்த வசனத்தை அப்ளை பண்ணி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்குது. அதுதான் இந்த வசனத்தில் இருக்கிறது. நித்திய ஜீவன் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் இயேசு எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு அந்த வல்லமையை தந்திருக்கும் போது அந்த வல்லமையை நாங்கள் உபயோகிக்காதபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்தா 18, 15, 20 வயசுலேயே பிள்ளைகளுக்கு கொலஸ்ட்ரால், டிப்ரெஷர், அது இதுகள் வரும்போது உண்மையாகவே எனக்கு சரியான கவலையாக இருக்கீங்க. ஏன் அவர்கள் ஏன் மறுரூபம் அடையலை? ஏன் அவர்கள் மறுரூபம் அடையலை? இந்த வார்த்தை வசனங்களே இருக்குது, ஆனால் நாங்கள் மறுரூபம் அடையாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் மறுரூபம் அடையும் போது அந்த காரியங்களை எங்களுக்குள்ள வெளிப்படுது. அது அப்படியாக நாங்கள் அந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 3வது 32வது வசனத்தை பார்ப்போமா? இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கடைசி வசனத்தை பாருங்க, கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ இந்த வசனத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொல்றார். அப்போ இந்த வசனத்தை நாங்கள் அப்ளை பண்ணும்போது, இந்த வசனத்தை நாங்கள் நம்பும் போது, அந்த வசனம் எங்களுக்கு அது ஜீவனும் பலனுமாக இருக்கா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த வசனத்தை நாங்கள் அப்ளை பண்ணும் போது, அப்போ இதைத்தான் இந்த பவுல் சொல்கிறார். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு என்னத்துக்கு ஒப்பு கொடுக்குறார்? இந்த வசனத்துக்கு. வடிவா பாருங்க, அந்த கடைசி வசனத்தை பார்ப்பேன். தேவனும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு இந்த சபை மக்களை. அப்போ என்னத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்குறார்? வசனத்துக்கு. ஹல்லேலூயா.
அப்போ பாருங்க, அதில் பாருங்க, முதல் அதிகாரத்தில் பார்த்தா சகோதரரே நீங்கள் ஏன் அவர் சகோதரன்னு சொல்கிறார்? இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள, இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் சகோதர சகோதரர் தான் இருக்கிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார். அதில் இப்போது சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பாடலுக்கு ஒப்பு கொடுக்க சொல்லல, வேறு உலக காரியத்துக்கு சொல்ல, வசனத்துக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் அந்த வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த வசனத்தை நம்பும் போது, அந்த வசனத்தில் இருக்கிற அதாவது வசனத்தில் இருக்கிற அந்த வெளிப்பாடை நாங்கள் அறியும் போது நிச்சயமாக நாங்கள் அடையாளமாக நாங்கள் இருப்போம் இயேசு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதில் பாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும், அதாவது எங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்துட்டார். ஆனால் அந்த சுதந்திரம் பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி எங்களோட பேரண்ட்ஸ்கள் வந்து ஒரு பிஸ்னஸோ அல்லது எங்களுக்கு இருக்கிற நிலமோ ஏதோ எங்களுக்குள்ள பேரண்ட்ஸிட சொத்து இருக்குமா இருந்தால் அந்த சொத்து பிள்ளைகளுக்கு தான், நிச்சயமாக பிள்ளைகளுக்கு தான் வரும்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அதை சரியான முறையில் ஒரு லாயர்ஸை வச்சு அதை அந்த பேப்பர்ஸ் வேலை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி எங்களுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கொண்டு ஜட்ஜுக்கு முன்னார அவர் வந்து பேச வேணுமே, இது இன்னார் சோயின்ஸோட இது ப்ராப்பர்ட்டி, இது அவட அம்மா இறந்துட்டான், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு அவர் சோயின்ஸோன்னு சொல்லி ஜட்ஜுக்கு முன்னார அதை பேசி, அப்போ நாங்கள் போக தேவையில்லை, அந்த பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பத்திரத்துக்காக ஒரு ஒரு லாயர் தான் எங்களுக்காக பிரதான ஆசாரியாராக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். அந்த ஜட்ஜ் தான் ஜட்ஜில் லாயர் தான் அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் அதே போல தான் இந்த வார்த்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டா அதை நாங்கள் சுதந்திரிச்சு கொள்றதுக்கு தான் இந்த வார்த்தை வசனங்கள் இருக்குது. இந்த வார்த்தை வசனங்கள் அதுதான் பாருங்க, உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு. அப்போ அதாவது எங்களுக்கு அவர் தந்துட்டா, அந்த வல்லவராக இருக்கிறன்னு சொல்ல போனால் இந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்கு தந்துருக்குது, அந்த வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் நாங்கள் இப்போ பார்த்தா தைரியமாக எங்களுக்கு அந்த வசனத்தை பேச முடியும். இன்றைக்கி நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் வசனத்தினால் கட்டப்பட்டு தைரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு பலவீனமாக நாங்கள் இருந்தால் இந்த வசனத்தினால் நாங்கள் கட்டப்பட்டு எங்களை இருக்கிற நோய்கள் எங்களுக்கு இருக்கிற காரியங்களை மாற்றலாம். இன்றைக்கு பில்லி சூனிய மந்திரங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தை நாங்கள் பேசும்போது அதில் இருந்து நாங்கள் விடுதலை. இன்றைக்கி நாங்கள் பாடல் பாடினோமே, சிங்க கெபியில் இருந்தாலும் இந்த சிறை கூட எங்களுக்கு மாறப்படும்னு சொன்னால் அஸ்திவாரங்கள் அசையப்படும்ன்ற என்ன தார அந்த வசனத்தை நாங்கள் பேசும்போது அந்த கட்டுகள் முறியும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் அநேக நேரத்தில் வந்து பலவீனம் என்று சொல்லுறோம், இந்த வசனத்தினால் கட்டி இந்த பலவான ஆகலாம். அதே போல் தைரியம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் இந்த வசனத்தின் ஊடாக இந்த வசனத்தில் நாங்கள் கட்டப்படும் போது நாங்கள் தைரியமான மாறலாம். ஹல்லேலூயா. அப்படி பார்க்க போனதில் நம்பிக்கை கூட எங்களுக்கு எல்லாமே இருக்கலாம். எந்த ஒரு காரியம் எங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனோம், இது நடக்குமா நடக்காது இல்லை, கர்த்தர் நீர் எனக்கு சொன்னீங்க, உங்கள் ரத்தத்தை நான் கழுவப்பட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க தானே, என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் எதை கேட்குறீங்களா அதை இங்கே தருவீங்கன்னு சொன்னீங்களே, ஆனப்படியா அப்படி நாங்கள் அந்த வசனத்தில் நம்பிக்கையாக இருந்து அதை கேட்கும்போது நிச்சயமாக அந்த அப்போ தான் நாங்கள் சொல்ல போனால் இன்றைக்கு பார்த்தா நாங்கள் வசனத்தில் ஒரு குழந்தை போல் இருக்கோம். குழந்தைன்னு தான் நான் வந்து அதாவது இன்றைக்கு உங்களை காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்கணும்னு சொல்கிற காரியத்தை அந்த இதில் நான் கொண்டு வரையில, அந்த வசனத்தில் நாங்கள் பிள்ளைகளை போல் இருக்கணும்னு சொன்னால் குழந்தைய போல் இருக்கணும்டா. என்னண்டா ஒரு பிள்ளை தாயை தகப்பனை தவறி விட்டு தாய் தகப்பனோடு இருக்கிறன்னு அந்த பிள்ளை வெளியில் போயிட்டோன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அணைவு இல்லாமல் போயிடும். அப்போ அவர்கள் வந்து வெளியில் போனால் மறித்து அது இது செய்திருவார்கள். ஆனால்
அப்படித்தான் இந்த வசனத்துக்குள்ள நடக்கும்போது அந்த மாதிரியான காரியத்தை நான் சொல்கிறோம். குழந்தை போல வசனத்துக்குள்ள நாங்கள் குழந்தையாக இருக்கணும். குழந்தை வசனத்தை விட்டு நாங்கள் வெளியே வாழக்கூடாது. வசனத்தின் படி நடக்கணும் எங்கள் வாழ்க்கை. அப்போ தான் எங்களுக்கு வெற்றியான வாழ்க்கை வரும். அற்புதமான அதிசயமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண முடியும். நாங்கள் வசனத்தை விட்டு வெளியே நாங்கள் செல்லுவோமா இருந்தால், வசனத்துக்கு புறம்பாக நடப்போமா இருந்தால் எங்களுக்கு இதை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுதான் இந்த நாளில் அநேகர் காரியங்களை. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு லைசன்ஸ், இன்றைக்கு எங்களுக்கு காரோட எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எனக்கு காரோட தெரியும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் கையை கட்டிக்கொண்டு இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே வர. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுற நேரத்தில் தான் அந்த சரியாக எங்களுக்கு காரை செலுத்த முடியும். அப்படி இல்லாட்டா அங்கே கொஞ்ச நாளைக்கு ஓடுவோம், அதுக்கப்புறம் இங்கே ஆக்சிடென்ட் அது இதெல்லாம் நடந்து கொள்ளும். இல்லாட்ட டிக்கெட்ஸ் இப்படி வருது. அப்போ அங்கே வர்ற நேரத்தில் எங்களுக்கு துன்பமும் கஷ்டமும் கவலையும் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சில காரியத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி இந்த திருவசனத்தில் நாங்கள் வளர்க்கப்பட்டு குழந்தைகளை போல திருவசனத்தில் இருக்கணும். குழந்தைன்னு சொன்னால் என்ன இருக்குது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்காக இது எழுதி தரப்பட்டிருக்குது. ஆனப்படியா இதில் என்ன வசனம் எங்களுக்கு தருதோ அந்த வசனத்தை உடனே எரேமியா சொன்னது போல் அந்த வசனம் வரும்போது நாங்கள் அந்த வசனத்தை உடனே உட்கொள்ள வேணும். அந்த வசனம் அப்படி இருக்குது, அது அவக்கு தான், இது எனக்கு தான், அது அனக்குத்தான். இல்லை, இந்த வசனம் இது இப்படி சத்திய வசனம் வந்துட்டால் இந்த சத்திய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, குழந்தை பிள்ளை போல் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அதில் எங்களுக்கு அந்த மகிமையை காணும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனத்தில் நாங்கள் குழந்தை போல் இருக்கணும். குழந்தைன்னு சொன்னால் குழந்தை போல் இருந்து நடக்கும்போது தான் அந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீ கரபலபா சந்தோரிய ரீபால கரபலபா. அதான் ரோமர் 8:13 பார்க்குறோம். மாமிசத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைத்தீர்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு பாடம். ஆனால் அந்த வசனத்தை நாங்கள் சரியாக உட்கொள்ளுற இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் இழந்து கொண்டு போகிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழும்புகிறோம், காலையில் போகிறோம், ஒரே ரொட்டிங்காக தான் இருக்கிறோம். என்னங்கட வாழ்க்கையில் திரும்பி அந்த வாழ்க்கையை பார்ப்போமா? என்னப்பா வயசு தான் போய் கொண்டிருக்குது. இந்த திருவசனத்தை நாங்கள் சரியாக படித்து இருக்கும்போது உண்மையாகவே நாங்கள் ஒரு பெரிய ஒரு ராஜரிகம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீ கரபலமா. அப்போ உங்களுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்தபடியா நிச்சயமாக அந்த சுதந்திரத்தை நாங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுறதுக்கு இந்த வசனத்தை, அதான் பவுல் சொல்கிறேன், இந்த வசனத்துக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் இந்த காரியத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னுண்டா, அதாவது கர்த்தரையும் உங்களையும் நான் இணைக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஒழிய நெடுகளுமே நாங்கள் அதாவது வசனங்களையும் வார்த்தைகளையும் படித்தாலும் எங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு சரியில்லை என்று சொன்னால் எல்லாமே வறுமையாக இருக்குது. ஆனபடியாக நாங்கள் இனி ஒவ்வொரு வசனத்தின் ஊடாக நாங்கள் இந்த வசனத்தில் வெளிப்பாடு, ஆண்டவரே எனக்கு என்ன இருக்கேன், இந்த வெளிப்பாடு என்னன்னு நாங்கள் கேட்கும்போது தான் அந்த வெளிப்பாடை வரும்போது நாங்கள் ஒரு விக்டரியான லைஃபாக நாங்கள் இருக்கணும். ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இந்த காரியத்தை எங்களுக்கு தந்த மரணத்தை ஜீவனை எங்களுக்கு வெல்றதுக்கு அவர் எங்களுக்கு ஒரு விக்டோரியான லைஃப்பை தந்திருக்கிறார். இயேசுவுக்குள்ள எனக்கு எல்லாமே செய்ய மூடும். என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நீரே எனக்கு நல்ல பரிகாரியாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சொல்ல ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாண என்னை பாவம் மரண என்பன சாயலந்து நீங்கள் ஆக்கிற்று. எவ்வளோ அதிகம் அழகாக இருக்குது அந்த வசனத்தை பார்க்க முடியாது. அதாவது பழைய பிரமாணம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஒரே வசனத்தில். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண என்பன சாயலந்து நீங்களாக்கிற்று. நீங்களாக்கும்னு சொல்லல, நீங்களாக்கிற்று, முடிஞ்சு, ஸ்டாப். அப்போ இப்படி ஆண்டவர் எங்களைய அந்த பழைய பிரமாணத்திலேருந்து புதிய பிரமாணத்துக்குள்ள வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக எங்களை சுதந்திரித்து கொண்டுட்டார். அப்போ அந்த வாக்கு தத்தம் எனக்கும் உங்களுக்கும் உரியது. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடிச்சா தான் ஒழிய இந்தியான் வாழ்க்கையில் நாங்களுக்கு வெற்றியாக வாழ முடியும். ஆண்டவர் எங்களையே சூப்பர் நேச்சுரல் இதாக தான் வச்சுருக்கிறார். நாங்கள் தான் அந்த மகிமையை செலுத்துகிற இல்லை. மகிமை மேலே இருக்குன்னு இல்லை, எங்களுக்குள்ள அந்த மகிமை இருக்குது. அந்த மகிமை
மகிமை எங்களுக்குள்ள இருக்கும். அந்த மகிமையை நாங்கள் காண்டால் ஒழிய நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற முடியும். ஹல்லேலூயா. அதே போல் கடைசியாக எபேசியர் 4, எபேசியர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை எடுப்போமா? நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சிஸ்டர் 2:4 சிஸ்டர் 4வது அதிகாரமும் 8வது அதிகாரமும் 9ம் 10ம் வாசிக்கிறீங்களா? ஆதலால் தேவன் 2:4 சிஸ்டர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, சரியா? ஓம் சிஸ்டர். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த வசனத்தை திருப்பி ஒரு வாசிக்கிறோம். அக்கிரமங்களிலே மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து கிருபையினால ரட்சிக்கப்படுகிறீர்கள். அப்போ அதாவது நாங்கள் அக்கிரமத்தில் இருந்து கிறிஸ்துவோடு கூட, அப்போ பாருங்கள் எவ்வளோ எங்களுக்கான பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். அதே போல் அங்காள வசனத்தை பார்த்தா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால் இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு அதை கொடுத்துட்டாரே. அவரோட கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுக்கு உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆனபடி அடுத்த வசனத்தை பாருங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. அப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றதுக்கு இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே எங்களை ரட்சிக்கப்படும்படியா அவரோட வேலையை அவர் முடிச்சிட்டார். அடுத்து 5வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தா சிஸ்டர், அதோ எனக்கு வாசிக்கிறீங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் எங்களோட நற்கிரியல் செய்வதனால நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆண்டவர் எங்களின் மீது அன்பு கொண்டாரண்டு இல்லை. ஏற்கனவே உருவாக்கப்பட்டுட்டு நாங்கள் இப்படி செய்ய வேணும்னு கிறிஸ்துக்குள்ள எங்களே உருவாக்கப்பட்டுட்டு எங்களுக்கு தந்துட்டாரு. அப்போ இந்த வசனத்தை பார்க்குற நேரம் நாங்கள் அனைவரும் இன்னும் யோசிப்போம், அடே நாங்கள் நற்கிரியல் செய்து தான் நாங்கள் நல்ல இதுகளெல்லாம் செய்தபடி தான் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் எங்கள் மீது அன்பு கொண்டாருன்னு சொன்னார். இல்லை, ஏற்கனவே எங்களுக்காக ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். நீங்கள் இப்படி தான் கிறிஸ்துக்களை நீங்கள் வந்தால் நீங்கள் நற்கிரியல் செய்கிற பிள்ளைகளாகத்தான் நடப்பீங்க. ஏன் இயேசுவின் சுபாவம் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு. அப்போ அந்த நற்கிரியலையெல்லாம் செய்து நாங்கள் சில நேரத்தில் அடிக்கடி இந்த நேரத்தில் யோசிப்போமே, அடே நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம் கர்த்தருக்காக செய்தோம் அப்படி இப்படி நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் அப்படி நினைக்கிறது உண்மை. ஆனால் இந்த வசனங்களெல்லாம் பார்க்க நேரம் ஆண்டவர் எங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. திருப்பி இருக்க அந்த வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவரோட கிரியை எங்களுக்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இந்த நாள் ஆண்டவரோட இன்றைக்கு நாங்கள் ஆலயமாக ஆண்டவர்களை இருக்கிறோம்னு சொன்னால் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அந்த கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் இல்லை, அதாவது மாமிசத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காம ஆவியில் நாங்கள் எழும்பும் போது ஆவியை நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நாங்கள் அந்த புதுப்பிச்சு கொண்டு இருக்கிறனே தான். புதுப்பிச்சுன்ற சொல்ல ஆவியானவர் எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை நாங்கள் அனலாக்கி கொண்டு இருக்கும்போது தான் அந்த மாதிரியான காரியங்கள் எங்களுக்கு உருவாக்க முடியக்கூடிய மாதிரி இருக்கு.
அப்படியே நாங்கள் விக்டரியான லைஃப்பை தான் நாங்கள் வாழுகிறோமே. அல்லேலூயா. அப்படி பார்க்க போனால் அந்த மேன்மையான சத்தியத்தையும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்திருந்து இந்த மாதிரியான காரியங்களுக்காக பாருங்க, நாங்கள் அக்கிரமக்காரர்லே மறைத்திருந்து நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து, அப்போ சொல்லப்போனால் நாங்கள் உன்னதத்தில் அவரோட நாங்கள் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் எங்களே. நாங்கள் ராஜா விட்டு பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் ராஜா விட்டு பிள்ளைகளாக இருந்தால் ஏன் எங்களுக்கு இன்றைக்கு அது இல்லை இது இல்லை நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே? ஏன் நான் புதம்பி கொண்டிருக்கிறோம்டா? அது யாரில் குத்தம்? அவர் எங்களுக்கு தந்துட்டார். ஆனால் நாங்கள் அதை சரியாக ஏற்றுக்கொள்ள இல்லை. அடிக்கடி நாங்கள் ராஜா விட்டு பிள்ளைகள், நாங்கள் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தராட பிள்ளைகளாக இருக்கிறோம். ராஜாத பிள்ளைகள் தான் நாங்கள் சும்மா சொல்லுவோம். ஆனால் அதை கிரியில் நடப்பிக்கிறது இல்லை. நாங்கள் மாமிசத்தை மாமிசம் பலன் கொள்ளுதங்கள்ல ஆவி சோர்ந்து போகுது. ஆவி சோர்ந்து போகிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான காரியங்களுக்கு எங்களுக்கு விக்டோரியான லைஃப் எங்களுக்கு வாழ முடியாமல் இருக்குது. ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், ஆனால் அவரை நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 நாங்கள் பார்ப்போம். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்க சரி சிஸ்டர், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறென்று அறிந்திருக்கிறீர்களா? அப்போ இவ்வளோ எங்களுக்கு மேன்மை. அவரோட ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ அவரோட ஆலயமாக இருக்கும்போது அவர்களுக்குள்ள நான் இன்றைக்கு அவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கணும். அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை நாங்கள் அனல் மூட்டி கொண்டு இருக்கணுமே. எந்த நேரம் ஆவியானவருக்குள்ளே நாங்கள் அனல் மூட்டி கொண்டு இருக்கும்போது தான் அதுதான் அந்த ஆலயமாக இருக்குது. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள எங்களுக்கு எல்லாமே இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆலயத்துக்குள்ள சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஆலயத்துக்குள்ள விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் இங்கே அவரோட ஆலயமாக இருந்தால் ஏன் எங்களுக்கு சொறி சுரங்குகள் இயேசுவின் நாமத்தால் நாங்கள் பயன் பண்ணுவோம். அவர் எங்களோட ஆலயமாக இருப்பாரா இருந்தால் எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வர்ற நோயை நாங்கள் பயன் பண்ணி கட்டணும். அப்பா, நீர் எந்த ஆலயமாக இருக்கிறீ, இந்த ஆலயம் நீ உமது சரீரமான ஆலயம் உண்டு சொன்னால் அந்த ஆலயத்தை யாரும் கெடுக்க முடியாது. நீர் எனக்காக முன்குறித்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர், நற்கிரியலை செய்யும்படியாக. விசுவாசத்திலேயும் கிரியையிலையும் ஆண்டவரே இல்லை, உங்கள் ஈவனால் என்னை ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவனுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் அதை மேற்கொள்கிற மாட்டோம். ஏதாவது ஒரு வருத்தம்ண்டு வர்ற நேரத்தில் அல்லாட்ட ஒரு கஷ்டம்ண்டு வர்ற நேரத்தில் நாங்கள் இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் அப்ளை பண்ணி அதை நாங்கள் ப்ரோக்ளைம் பண்ணுற நேரத்தில் தான் அதில் ஒரு விக்டோரி வருது. உடனே எங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு தலையடி காய்ச்சல் வரும்போது ஐயோ அந்த டைனோவில் போடுங்க, இந்த பேனரோவில் போடுங்க, அந்த டாக்டரை பார்ப்போன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் இயேசுவே, நீர் எங்களுக்கு ஆலயமாக இருக்கிறீ, நீரே எனக்கு ஆலயமாக, நீங்கள் தானே என் ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் நாரை நரம்பு மைத்துணி குலைகள் விரல்கள் கண்கள் எல்லாத்துக்களையும் ராஜா நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என்னோட வாசமாக இருக்கிறீங்க. நீங்கள் வாசமாக இருக்கிற நேரத்தில் அந்த விரலுக்கு ஒரு சேதம் வராது, கண்ணுக்கு ஒரு சேதம் வராது ஆண்டவரே. ஆனால் அடுத்த வசனம் பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்கள உங்களை இருக்கிறவன் பெரியவன். அப்பா, உலகத்தில் இருக்கலாம், உலகக்கார ரட்சிக்கப்படாத ஜனத்துக்கு அந்த மாதிரியான காரியம் இருக்கு. ஆனால் எனக்கு இல்லை. நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, உண்மை எனக்கு இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் செய்யும்போது தான் அந்த ஆலயத்தை எங்களுக்கு கெடுக்க முடியாது. அந்த ஆலயத்தை நாங்கள் அனல் மூட்டி கொண்டிருக்கும் போது அந்த அனல் மூட்டுற நேரத்தில் பாருங்கள், ஒரு வகையில் உங்களுக்கு அந்த அக்கினி வல்லமை நிறைஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல எந்த ஒரு ஜந்துக்களோ எந்த ஒரு காரியமும் வராதேன்னு சுட்டெரிச்சிருமே. சும்மா நாங்கள் இந்த இப்படியான காரியங்கள் வரும்போது அதை அதாவது உலக காரியத்தோடு வச்சு பார்ப்போம். ஒரு சட்டியில் நெருப்பு எரிஞ்சு கொண்டிருந்தா அந்த நெருப்புக்கிட்ட எதுவும் வருமா? இல்லை. அந்த நெருப்பு வெளிச்சத்தை பகல் இருக்கும்போது அது வெளிச்சமாக இருக்குது, இரவாகினோன்னு அந்த வெளிச்சம் மற்ற ஆட்களுக்கு
வெளிச்சம் கொடுக்குது. அந்த சட்டியில் இருக்கிற அந்த ஒளி மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கு. இரவில் வருகிற மிருகங்களுக்குலேருந்து பாதுகாக்குது. அப்போ பூச்சிகள் அதுகளிலிருந்து அது அழிக்கப்படுது. அப்படி தான் எங்களோட ஆலயமும் நாங்கள் எந்த நேரமும் எங்களுக்குள்ள இருக்க அனலை நாங்கள் மூட்டி கொள்ளும் போது, ஆலயமாக இருந்து அந்த அனலை நாங்கள் மூட்டி கொள்ளும் போது இந்த மாதிரியான காரியங்கள் எங்களை நெருங்கி வெற்றி கொள்ளாது. அல்லேலூயா. அப்போ அவர் எங்களோட ஆலயம் இருக்கு. அதே போல் 2 கொரிந்தியர் 6:16 அவரில் நாங்கள் அவர் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த செயலை பார்ப்போம். இப்போ இது எங்களுக்குள்ள அவர் ஆலயமாக இருக்கிறார். அதே போல் 2 கொரிந்தியர் 6:16 பார்த்தா, விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் இந்த வசனத்தில் அவர் செயல்பட விரும்புகிறார். எங்களுக்குள்ள இருந்து அவர் செயல்பட விரும்புகிறாரே. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே, முதலாவது வசனத்தை விடுங்கோ, நான் அவர்களுக்குள்ளே வாசமாக இருந்து அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆரம்பத்தில் நான் ஜீவனுள்ள காரியத்தை பார்த்தேன். இதுலேயும் ஜீவனுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ எங்களுக்குள்ள அவர் உலாவுறாராம், உலாவி கிரிகளை நடப்பிக்கிறார். உன் பாளையத்துக்குள்ள அசுத்தத்தை கண்டு நான் வெளியே போகாதபடி. நாங்கள் ஒரு வசனத்தை பார்க்குறோமே. அப்போ எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்குமா இருந்தால் எங்களுக்குள்ள அசுசியல் வர முடியாது. அவர் உலாவி நீ என் ஜனமாக இருப்பேன்னு சொல்கிறதுல இவ்வளோ எங்களுக்கு ஒரு பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறார். அப்போ அவர் எங்களுக்கெல்லாம் உலாவுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு இடம் கொடுக்கணும். மாமிச சிந்தனையும் மரணம். அப்போ நாங்கள் அவருக்குள்ள இந்த வசனங்களை நாங்கள் கட்டி இருக்கும் போது அவர் எங்களுக்குள்ள உலாவுறார். பாருங்க, அவர் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அப்போ 2 பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் வருதேன். கணவன் மனைவி, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவு. அப்படி அவர் எங்கிட்ட தேவனாக இருந்தால் எனக்கு அவர் தேவனாக இருந்தால் அவருக்கு நாங்கள் ஜனமாக இருக்கிறோமே. அப்போ எங்களுக்கு அந்த உறவு ஆண்டவர் இதெல்லாம் தந்திருக்கிறார் பாருங்க. அப்போ இப்படியாக ஒவ்வொரு வசனத்தின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு அது வெளிப்பாடுகளை காட்டுற, அதே போல் அதெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கும்போது இப்படித்தான் வசனங்கள் அந்த நாட்களில் அப்போஸ்தல நாட்களில் வசனங்கள் பரவியது. எபிசி பட்டணத்தில் பார்க்குறோமே, வசனங்கள் பரவினது. இப்போ இந்த நாளில் எபிசியாக இருக்கிறது நாங்கள். இன்றைக்கு எபிசியர் பட்டணம் இல்லை, இன்றைக்கு அதான் இருக்கிறது நானும் நீங்களும் தான். அப்போ எங்களுக்குள்ள அந்த வசனம் பெருக வேணும். எங்களுக்கு அந்த வசனம் பெருகும்போது நாங்கள் அநேகரை ரட்சிப்புகளை நடத்த முடியும். தேசம் ரட்சிக்கப்படும், வீடுகள் ரட்சிக்கப்படும். அப்படி அந்த வசனத்தில் நாங்கள் இந்த நாளை கட்டப்படுவோமா இருந்தால் அந்த வசனத்தில் தேசங்கள் விருத்தி அடையக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தில் இந்த வசனத்தில் நாங்கள் கட்டப்படும் போது என்ன காரியமாக இருந்தாலும் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கூட ஓய்வு நாளில் நாங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வரும்போது ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு வசனங்களை கேட்கும்போது அந்த வசனம் எங்களை புடமிடும். ஹல்லேலூயா. ஆனபடியாக வசனத்துக்கு நாங்கள் குழந்தை போல இருப்போம். என்ன வசனமாக இருந்தாலும் குழந்தை திருப்பி பேசாது. ஒரு நாளும் குழந்தை திருப்பி பேசி எதை சொல்லுங்கள், நீ சாப்பிடுந்தா சாப்பிடு, இருந்தால் போந்தா போகும். ஆனால் அதுக்கு ஒரு அளவு உலகம் தெரிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு அது கீழ்ப்படியாது. அதே போல் நாங்களும் அநேக காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் சிக்கி கொண்டா எங்களுக்குள்ளே அந்த மாதிரியான காரியம் தான் வரும். இந்த வசனத்தை கேட்டும் எங்களுக்கு அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க முடியாமல் இருக்கும். அப்படியாக அந்த வசனத்துக்கு நாங்கள் குழந்தை போல் என்ன வசனம் வருதோ அந்த வசனத்தை எருமையாக போல் நாங்கள் உட்கொள்ளும் போது
நாங்கள் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக வாழ முடியும். ஹல்லேலூயா. கத்தர் எங்களுக்கு ஒரு விக்டோரியான லைஃப்பை தந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஃபார்ம் சண்டே வருது, உயிர்த்தெழுந்தல் எல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டா நாங்கள் அதை நினைவு கூறத்தான் போகணும். ஏன்னா அந்த நாட்களில் நாங்கள் நினைவு கூறுறோம். நினைவு கூறும்போது தான் அந்த மாதிரியான காரியங்களை நாங்கள் செய்ய. அப்படியாக இந்த கொரிந்தியர் புத்தகத்தில் வந்து கூடுதலாக நீங்கள் பார்க்குற நேரத்தில் எபிசிய பட்டணங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குற நேரத்தில் கர்த்தர் எங்களுக்காக இந்த ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ஜீவனில் இருக்கிற அந்த மரண சாயலை மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை தந்துரு. அதான் பவுல் திருப்பி நான் சொல்கிறேன். பவுல் வந்து வசனத்துக்கு ஒப்பு அந்த ஜன மக்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக சொல்லியிருக்கேன். நாங்கள் தெரிந்து கொண்ட சந்ததியாக நாங்கள் ராஜரீக கூட்டங்களாக, ஆசாரியர் கூட்டமாக எங்களை ஆண்டவர் முன்குறித்த காரியம் என்னத்துக்காக? இந்த ஜீவனில் இருக்கிற அந்த மரண சாயலை நாங்கள் வென்று நாங்கள் இருக்கும்படியாக. இந்த மரண சாயல் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அவரோட நாங்கள் உன்னதங்களை நாங்கள் வீட்டிற்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறோம். அப்போ நாங்கள் உன்னதங்களை அவரோட நாங்கள் இருப்போமா இருந்தால் இந்த பரலோகத்தில் செய்யப்படுற ஜெபத்துக்கு அங்கங்களுக்கு பதில் நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் பரலோகத்தில் பூலோகத்தில் எதை நீங்கள் கட்டுறீங்க அதை பரலோகத்தில் கட்ட வைக்கப்படும்னு சொன்ன போல் நாங்கள் உன்னத தேவன் வந்து எங்களை வந்து உன்னதத்துக்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் வந்து கோழி குஞ்சு இல்லை, கோழியில் நாங்கள் இப்படியே இருக்குது குப்பியை கிண்டுறதுக்கு நாங்கள் அந்த கழுகுக்கு கழுகை ஒப்பு கொடுக்குறோம். ஏன் கோழியும் கழுகையும் பார்க்கப்படுது? கழுகு எப்போதுமே கீழே குனிஞ்சு பறக்கல, உன்னதத்தை நோக்கித்தான் பறக்க. அப்படி தானே ஆண்டவர் எங்களுக்கு உன்னதத்தின் ஆவியை தந்திருக்கிறார். உன்னதத்தின் ஆவியை தந்து நாங்கள் எலும்பு பிரகாசிக்கும்படியா அவரோடது வலது பாசத்தில் நீங்கள் வீட்டிருப்பீங்கன்னு சொன்னார். யார் எங்களுக்கு சொல்ல முடியும்? எங்களோட பேரண்ட்ஸ் கூட சொல்ல முடியுமா? இல்லை. ராஜாவாக இருந்தால் கூட சில ராஜாக்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு சொல்கிறேன், நீங்கள் என்னோட உன்னதங்களை வீட்டிருப்பீங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கிடைச்சிருக்கு. அவரோட உன்னதங்களை நாங்கள் அவரோடு உட்கார்ந்துருப்போமா? உட்கார்ந்துருக்கிற சலாக்கியத்தை இன்றைக்கி நாள் தந்திருக்கிற. ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நேரத்தில் கூட நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம், விசுவாசத்தின் படி நடப்போம். இன்றைக்கு வந்து விசுவாசம் என்று சொல்லி கிரிகள் அல்ல, ஆண்டவோட ஈவு தான். நாங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டது வந்து ஆண்டவோட ஈவு தான். நாங்கள் எங்களோட பலனோ எங்களோட தைரியமோ இல்லை. கர்த்தர் கொடுத்த அந்த ஈவு அவர் ஏற்கனவே எங்களுக்கு எழுதி வச்சுட்டார். அந்த எழுதி வச்சிருக்கிற எங்களுக்கு எங்களோட சொத்தை எழுதி வச்சிருக்கிறேன், எங்களை சுதந்திரத்தை எழுதி வச்சுருக்க, வாக்கு தத்துவத்தை எழுதி வச்சு அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிறது வந்து சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற மாமிச பலன்கள் நாங்கள் மேற்கொண்டு ஆவியில் நாங்கள் உற்சாகம் படுவோம். ஆவியை நாங்கள் அதாவது ஜீவன் 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 மரணத்துக்கு ஏதுவான அந்த ஜீவன் அதிபதி எங்களோடு இருக்கிறபடியா அவர் மரணத்தை எப்படி ஜெயித்தாரோ அப்படி நாங்களும் மரணத்தை ஜெயித்து நாங்கள் வாழும்படியாக கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதுலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை எனக்கு உணர்த்தப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு குழந்தையை போல் நீங்கள் வந்து வசனத்திற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். அதிலேருந்து எனக்கு உணர்ந்தின ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? சின்ன பிள்ளையை போல் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை மகிமை நம் மீது வெளிப்படும். ஆமென். பேரண்ட்ஸ் சொன்னால் நம்ம வந்து கேட்குறோம். ஆனால் நம்மளுடைய பரமபிதா நம்மளிடத்துல சொல்லும் பொழுது we should also respect his word. அவருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படி செய்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை அந்த கிரியைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம காண முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.